ராசியே இல்லாத ஒருத்தனை பார்த்துருக்கீங்களா? நான் தான் அது. ஏன்னு சொல்றேன். ஹே, திஸ் இஸ் முனி சிஆர் அண்ட் வெல்கம் டு பில்டிங் ஒன் சிஆர் எபிசோட் 9 காட்ஸ் ஐ. மேபி நிறைய பேர்கிட்ட இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கும், கடவுள் இருக்காரா இல்லையான்னு. எக்ஸாக்ட்லி இந்த கொஸ்டின் எனக்கும் வந்திருக்கு. பட் ஒரு தடவை இல்லை, நிறைய தடவை. என் ஃபர்ஸ்ட் கிளைண்டோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபியூ டேஸ்க்கு பிஃபோர் என் லேப்டாப்போட பேட்டரியும் டிஸ்பிளேயும் காலி. பட் இருக்கிறத வச்சு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு 4 டேஸ்க்கு ஆஃப்டர் எனக்கு ஒரு கால் வந்தது. என்னோட கிளைண்ட்டுக்கு டெங்கு ஃபீவர்னு. ஸோ நோ ஒர்க். மீன்வெல் என் கிரவுண்டுக்கு வர ஒரு ஸ்டூடெண்டோட அப்பாக்கு என்னோட சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணதால அவரோட ஆர்கானிக் ஃபார்மிங் பிசினஸ்க்கான மார்க்கெட்டிங்க்கு என்ன அப்ரோச் பண்ணாரு. ஸோ அவர் பிசினஸ்க்கான சிஸ்டம் கிரியேட் பண்றதுக்கும் என் அதர் சர்வீஸுக்கும் நான் கோட் பண்ண அமௌண்ட் அப்ராக்சிமேட்லி 4 lakhs. ஆல்சோ அவர் அட்வான்ஸ் 80,000 பே பண்ற மாதிரி இருந்தது. என் பாதி கடனே முடிஞ்சதுன்னு நினைச்சேன். பட் இதோட ஸ்கேல் பெருசா இருந்ததாலையும் ஆர்கானிக்ன்றதாலையும் சில கார்பரேட்ஸோட சப்ரஷன், அன்பார்ச்சுனேட்லி அவருக்கும் சில ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ இந்த பிசினஸும் டிலேன்றதை கேட்டதுமே எனக்கு ஸ்ட்ரைக் ஆன ஒரே விஷயம், அகைன் என்னோட லூப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒன்று தான். எஸ், ட்ரிச்சி ஃபுட்பால் அசோசியேஷன்ல சண்டைன்னு சான்ஸுக்காக சென்னை போனேன். நான் போன நெக்ஸ்ட் இயரே தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன்லயும் சண்டை வந்து 2 குரூப் ஆயிட்டாங்க. ஸோ தெர் இஸ் நோ சான்ஸ். ஓகே, காலேஜ் டோர்னமெண்ட்ஸ் ஆடலான்னு பார்த்தா எவனோ அடிச்சதுக்கு நான் டிசி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆஃப்டர் தட் அகைன் சான்ஸ் தேடி மும்பை போய் ஒரு கிளப்ல செலக்ட் ஆனேன். ஆனா 4th டே பிராக்டிஸ்ல என் ரைட் ஆங்கிள் இன்ஜூரி ஆயிடுச்சு. அதை சரி பண்ணிட்டு என் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நான் உள்ள போன 2வது நிமிஷம் என் லெஃப்ட் ஆங்கிளும் காலி. தென் கட்டு போட்டுட்டு ஃபியூ டேஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த இன்ஜுரியை ரெடி பண்ணிட்டு என் டீமோட 6th மேட்ச்ல நான் உள்ள போனேன். பட் 35th மினிட்ல அகைன் எனக்கு நீ இன்ஜுரி ஆயிடுச்சு. ஆனாலும் சான்ஸை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு அந்த சுச்சுவேஷனில் என் உடம்புலையும் மனசுலையும் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்துச்சோ அதை வச்சு அந்த சீசனை நான் கம்ப்ளீட் பண்ணேன். லாஸ்ட் டே அந்த டீமோட கோச் என்கிட்ட வந்து சொன்ன அந்த வார்த்தை, சாமி கும்பிடுன்னு. பட் என்னோட மைண்ட் என்கிட்ட சொன்னது, எந்த சாமின்னு. பிகாஸ் நான் நல்லவனா இருந்து நல்ல விஷயத்தையே செஞ்சாலும் ஒருத்தரோட பேரை சொல்லிட்டு செஞ்சா மட்டும் தான் அது செல்லுன்ற அந்த கான்செப்ட் எனக்கு புரியல. ஃபிசிக்கலி, மென்டலி, ஃபினான்ஷியலி நிறைய அடியை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசிக்கணும். பார்க்கலாம், கடவுளுன்ற அந்த கான்செப்ட் இருந்தால் அவரோட அந்த காட்ஸ் ஐ எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு.